நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி மினிஸ்டர் ஆக்குவேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. உங்ககிட்ட இருக்கிற பந்து எங்க கிட்டயும் சிக்கிச்சுன்னா அப்படின்னு என்னத்த சிக்கும்? ஸ்டேடியத்துக்குள்ளேயே விட மாட்டேறாங்க. இதுல பந்து எங்க சிக்கும்? திமுக இருக்கிறப்போ ஜெயலலிதா இருக்கிறப்போ ஒற்றை மகனா நின்னு பொய் சொல்லக்கூடாதுன்னு இப்படி மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி வீரமங்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமா புகழ்ந்துட்டு அவங்க இறந்து இப்ப உயிரோடு இல்லன்னு தெரிஞ்ச உடனே அந்த நாய் ஒரு மேடையில பேசுறான், 3 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கு அப்படின்னு ஒரு ஓப்பன் மேடையில பேசுறான். அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. இந்த நாயெல்லாம் செருப்பால் அடிக்க தேவையில்ல. இவனா சோறு தான் திங்கிறானா என்ன தெரியல. உயிரோடு இருக்கும்போது அம்மா வீரமங்கை வீர தமிழச்சின்னு சொல்லி பேசிட்டு இறந்ததுக்கு அப்புறம் 3 ஆம்பளை நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கின்றானே. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. உங்களோட நிறைய பேர் இருந்தாங்க. உங்களை விட இந்த கட்சிக்கு ரத்தம் சிந்தி இருக்கான். எதுக்கு கேட்குறாங்க பென்ஸ்காரை பற்றி? இன்னைக்கு விஜய் கிட்ட கேட்க முடியாது. அவர் பெரிய நடிகர். எளிய பிள்ளை, நான் எளிய பிள்ளை, நான் எளிய பிள்ளை. இப்போ ஒரு கார் வாங்கிக்கிறாப்புல, 2 கோடி ரூபாய் ஒரு பெல்ஸ் கார் ஒன்று வாங்கிக்கிறாப்புல போல. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. ஏன் கோவம் வருதுன்னா, அது யாரோ ஒருத்தர் வந்து இப்படி கிஃப்டா தந்தாரா, இவர் வாங்கிட்டாராம். எது தந்தாலும் கிஃப்ட் தந்தா வாங்கிடுவீங்களாண்ணே? நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். நான் கார் வாங்கினா உனக்கு என்னடா, பென்ஸ் வாங்கினா உனக்கு என்னடா, உங்க அப்பா அத்தா தாலி வித்தாடா நான் வாங்கினேன் அப்படின்னு. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, பாரு. என் தம்பி துணை முதல்வரா என் தம்பிய அப்படின்னு என்ன முதல்வராக நம்பி இருக்கீங்க பாருங்கண்ணே. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சம் வேணும். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எங்க சங்கி சங்கிங்க சங்கியா நீ நானும் பேர இல்லடா, 2 பேரும் ஒத்தடா. அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? பிளாஸ்டிக் ஓபன். சரி, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் தமிழர் இல்லைன்னு எவன் சொன்னது? யார் சொன்னது? இனத்துக்குள்ளதான் ஜாதி மதம் இருக்கு, வெளியே மதத்துக்குள்ள போய் இனம் இல்ல. இந்துன்னா எச்ராஜாவும் நான் இந்துவா? ஒரே 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 இனமா? ஒன்னா ஒன்னா ஜல்லிக்கட்டுனா அமீருக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிறது, நீட்டுனா அமீருக்கு இதுக்கு அவனுக்கு சம்பந்தம் யாருக்கு இருக்கு? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், பெரம்பூரில் மதம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? திரு சீமான் அவர்களுடைய பேர், இஃப் ஐ எம் நாட் ராங், அது வந்து அவருடைய பாஸ்போர்ட்ல அவருடைய இருக்கக்கூடிய செபஸ்டியன் சைமன் அப்படிங்கிறது அவருடைய பேர் இருக்கு. ஆனா அவர் வந்து சீமான் அப்படின்னு வச்சிருக்கிறார். சீமான் தான் முன்னிறுத்துறார். சோ அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கல. அவர் வந்து அவருடைய பேர்ல இருக்கக்கூடியது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. சோ நான் வந்து சீமான் ஒரு தமிழ் மகனாக தான் அடையாளப்படுத்துறேன், மதங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறத அவர் வந்து முன்னிறுத்துறார். ஆனால் என்னைக்கு திரு விஜய் அவர்களை
கேள்வி கேட்கப்பட்டதோ திரு ஹெச் ராஜா அவர்கள் உண்மை சொல்லுங்க, நீங்க ஜோசப் விஜய் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன போது, அவருடைய லெட்டர் பேட் எடுத்து சொல்லும் போது, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் சொன்னவர். அது வந்து தேர்தலுக்குலாம் ரொம்ப முன்னாடியே வேற ஒரு கட்டத்திலே நம்ம பார்த்தோம். நீங்க அரசியல் பத்தின பகிரங்கமான பார்வை இல்லாமல் அதற்கான பூர்வாங்க பணிகள் இருந்த போதே கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆமான்னு சொன்னார். அவ்வளவுதான் உங்களுக்கு கணக்கு. சோ வந்து தானா வந்துட்டு நான் ஜோசப் விஜய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவருடைய பேரை சர்டிபிகேட்டை வேற இடத்துல பதிவு பண்ணிருக்கிற டாக்ஸ்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஜோசப் விஜய் இருந்திருக்கும். அது வந்து குழப்பம் இல்ல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திரு விஜய் அவர்கள் 2 மத நம்பிக்கையோடு சேர்த்தா வளர்க்கப்பட்டிருக்காரு, மறந்துடக்கூடாது. சோ நீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவர் திருச்செந்தூர் போனாருங்கிற மறந்துடக்கூடாது. ஒரு ஜோசப் அப்படிங்கறனால ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பின்னணியோட தான் முன்னிறுத்துகிறார். ஜோசப் விஜயன் வச்சாலும் அவர் எல்லா மதத்துக்கான இருக்க முடியும். நெஞ்ச புடைச்சிட்டு தமிழன் தமிழன் என்ற ஒரு திமிர் இருந்தால் மட்டுமே தமிழன் திமிர் இருக்கும். பேசுறதுக்கே நெஞ்சு வலிக்குதையா? இது எப்படியா ஒரு நான் ஓவரா தம் கட்டி பாடினேன்னா உனக்கு ஹார்ட் வெடிச்சு நாக்கு தள்ளி செத்துருவேங்க. அவன் திருட்டு நிதி அப்படின்னு யாரா திமுக சொல்றாரு, அவன் திருட்டு நிதி அப்படின்னு. அந்த திருட்டு நிதியில் ஒரு தட்டம் கொண்டு வந்தான்ல மாமஞ்சீருன்ட்டு, அந்த திருட்டு நிதியில தானே கொண்டு வந்திருப்பான். அதில் தானே வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்க பப்ளிக்காக போயிட்டு. ஏன் அப்பெல்லாம் இனிச்சுதா அவங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போய் உதய போயிட்டு மேடையாக கட்டி பிடிச்சிட்டு என் தம்பி உதயநிதி என் தம்பிங்கிறீங்களே, அப்பெல்லாம் இனிக்குதா? நான் கேட்குறேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு தூங்குறீங்க, கேடுகட்ட மக்கள்ங்கிறீங்க. மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க மக்களை? கிறுக்கு பயலுங்களா மக்கள் எல்லாம்? பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். நான் யாரு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. 2 கோடி ரூபா பெஞ்ச் கார்ல அழகா ஏறி போறீங்க. எங்களுக்கு அந்த அதுக்கு பின்னாடி கதை தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அவ்வளவு பெரிய லாடா நீங்கன்னு கேட்கிறேன் நான். என்ன பொய்யா பேசுறாங்களா? என்ன பொய்யா பேசுறாங்க? திருநெல்வேலி திருடன் அதெல்லாம் யாரும் பேசல. அதெல்லாம் நீங்களா உங்களை பிரம்மை. அது உங்களுக்கு குத்துதுன்னா ஏன் குத்துதுன்னு நீங்க சோதிச்சு பார்த்துக்குங்க. வாதம் செய்ய முடியாதவன் அவதூறை கையில் அடிக்கிறான்னு அது நீங்க தான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.